ஒரு வாட்டி 18 வருஷத்துல ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சாங்க. ஆனா அத கூட முழுசா கொண்டாட முடியலையேப்பா. அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி 18வது வருஷத்துல நம்மளோட ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிருக்காங்கன்னு எல்லாரும் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தா, இதனுடைய செலிப்ரேஷன் வந்து பெங்களூர்ல நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல பாத்தீங்கன்னா 11 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. கூட்ட நெரிசல்ல சிக்கி மட்டுமே 50 பேருக்கும் மேல காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. 11 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். எப்படி இவ்வளவு பெரிய சம்பவம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அங்க பொறுப்பற்ற அரசாங்கம் தான் காரணம்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, இந்த வெற்றி கொண்டாட்டம் எல்லாம் அங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாம இந்த ஈவெண்ட்ல எப்படி கலந்துக்கலாம், நாம எப்படி வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுல கவனம் செலுத்தியிருக்காங்க அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள். லட்சக்கணக்கான ஆர்சிபி ஃபேன்ஸ் வரப்போறாங்க, ஸோ அவங்களை ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல பெருசா பாதுகாப்பு எதுவுமே பண்ணாம செய்யாம 5000 போலீஸை வந்து நாங்க கூச்சு வச்சிருந்தோங்க, ஆனா அதுக்கு மேலேயும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் 11 பேருடைய இறப்புக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது. ஆனா அதை தொடர்ந்து இப்போ அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரான சிவகுமார் அவர்கள் பயங்கரமா அழுது மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு. இது ஏத்துக்க முடியாத இழப்பு தான், அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதியும் காயமானவங்களுக்கு இலவசமா மருத்துவ செலவும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. But the entire state was watching this event. We are very sorry. I don't want to find fault with some others or politicalize this issue, what BJP and JDS is doing. இதுல ஹைலைட்டா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பாஜக பிணங்களை வைத்து அரசியல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தார். அதாவது இங்க நீங்க வந்து ஒழுங்கா செய்யல, ஒழுங்கா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலன்றப்போ சம்பந்தமே இல்லாம இன்னொரு அரசாங்கத்தை நீங்க எப்படி குற்றம் சாட்ட முடியும்? உங்க மேல குற்றம் வைக்கிறது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் தாண்டி சாதாரண பொதுமக்களே அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. ஏன் நீங்க இவ்வளவு கூட்டத்தை சேர விட்டீங்க? எப்படி நீங்க இதை வந்து கண்டுக்காம இருந்தீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கப் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் நீங்க யோசிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்திருக்கு. எனக்கு ரிட்டன் பதில் சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் கட்சியை பேசுறது தான். இதுல எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஆர்சிபியினுடைய பேரணி நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்போ ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாம விட்டது கண்டிப்பா கவர்மெண்டுடைய தப்பு தான். முதல்வர் சித்தராமையா அவர்கள் இதை கவனிக்காம விட்டது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா இங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்க போனதுக்கு அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காரு. அவரை கேள்வியே கேட்க விடல. எங்க பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்னங்க நியாயம்? ನೋಡ್ರಿ ಈ ದುರಂತ ಕೇಳಪ್ಪ ಇಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ನೀನು ಎಷ್ಟು ಸಾರು ಮಾತಾಡ್ತೀಯ? ಕೇಳ ನೀನು ಏನು நீ எழுதுறதுக்கெல்லாம் நான் உத்தர கொடுக்காகல. நான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததாலேயோ என்னமோ ராகுல் காந்தி அவர்கள்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை அவர்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கல், இது ரொம்பவும் மோசமான ஒரு நாள், ஒரு கருப்பு தினமா அனுசரிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே வேற ஒரு கட்சியினுடைய ஆட்சியில இது நடந்துருந்துச்சு அப்படின்னா அங்க அரசியல் பண்ற விதமே வேறையா இருக்கும். ஆனா இங்க இவங்களோட கட்சி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ டோட்டல் உல்டாவா எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி மக்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, இங்க நம்ம சென்னையில கூட இந்த விமானப்படையினுடைய ஷோ நடந்தப்போ இங்க நிறைய பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனாங்க. அதை பத்தி கேள்வி கேட்டப்போ இங்க இருக்கிற நம்மளுடைய உடன்பிறப்புகளும் சம்பந்தமே இல்லாம வேற கட்சியை தான் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இறந்து போனவங்களுக்கான பதில் வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பேசி பஞ்சாயத்துல மாட்டிக்கிறதுல கை தேர்ந்தவங்க நம்மளுடைய உடன்பிறப்புகள் தான் அப்படின்னு பார்த்தா உடன்பிறப்புகள் மட்டும் இல்லைங்க, உடன்பிறப்புகளோட கூட்டணி கட்சியில இருக்கவங்களும் கூட தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் அவர்கள் ஸ்டேஜ் ஸ்பீச்ல பயங்கரமா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஆனா அவர் பேசின விதம், தோரணை, அவர் யூஸ் பண்ண வார்த்தை இதையெல்லாம் கேட்கிறப்ப உண்மையாலுமே நாராசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு மோசமான விஷயத்த பேசியிருக்காரு. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கல்வி பாராட்டு விழா நடத்திட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல மாணவர்களை ஊக்குவிக்கிற விதமா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, பொன்னாடை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க அவர்கிட்ட அந்த பிரைஸ் வாங்க போற மாணவ மாணவிகளை ரொம்ப இழிவா பேசியும் அந்த மாணவ மாணவிகளோட பெற்றோரை ரொம்ப கொச்சையா பேசியும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை நீங்களே பாருங்களேன். பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகரை சொல்ல மாட்டேன். ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணா தமிழுக்கு
அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்க அனுமதிக்கிறேன். எந்த நடிகனுக்கு சேர்ந்தது? என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? இந்த வீடியோக்கு பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரு சாதாரண மக்கள் மாணவிகளை எப்படி நீங்க இந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, விஜய் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறது தமிழ்ல அன்பின் வெளிப்பாடு மட்டும்தான். ஒரு பெற்றோரையும் ஒரு மாணவிகளையும் இவ்வளவு கொச்சையா பேசுறது தான் ஆக்சுவலா தமிழர் பண்பாடே அல்ல, மனிதநேயமும் அல்ல அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ தூரம் ஸ்டேஜ்ல பயங்கரமா ஆரவாரமா இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ எல்லா பக்கத்துல இருந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், கூத்தாடிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து திரும்ப இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு அதே விஷயத்த தான், ஆனா வேற டோன்ல பேசியிருக்காரு. முன்னாடி பேசின அந்த ஒரு டோன்ல இல்லாம ரொம்ப சாதுவா வந்து இல்ல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து விஜய் அவர்கள் செய்யக்கூடாது, மாணவிகள்கிட்ட வந்து க்ளோஸா நிக்கிறதோ இல்ல வந்து கட்டி பிடிக்கிறதோ இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காமராஜர் அப்படின்னு அழைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, உடன்பிறப்புகளுக்கும் சரி உடன்பிறப்புகளோட கூட்டணி கட்சியில இருக்கவங்களுக்கும் சரி பிரச்சனை எல்லாமே வாயில தான் நினைக்கிறேன். சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு 2-3 வாரமாவே நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம், பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாமக கட்சியில அப்பா பையனுடைய மோதல், குடும்ப பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஆரம்பத்துல இருந்தே பயங்கர மோதலா இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய மகனான அன்புமணி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அம்மாவையே அடிக்க போனாரு, நான் வந்து ஒருத்தர கட்சியில வேலைக்கு சேர்த்தேன் ஆனா இவர் வந்து வேலையில இருந்து தூக்கி விட்டுட்டாரு, என்னை மதிக்கவே இல்லை அப்படி சொல்லி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் குடும்ப பிரச்சனைங்க, அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள நம்ம எதுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு லைட்டா பேக் வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ ஏன் அன்புமணி அவர்கள் ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கிறாங்க, ஆனா அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்ச ஒரு 5 நிமிஷத்துல அப்படியெல்லாம் கட்சியில இருந்து நீக்க முடியாது, நான் சொன்னாதான் நீக்க முடியும் திரும்ப அன்புமணி அவர்கள் சொல்றாங்க. இப்படியே மாறி 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 நிறைய சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படையான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் நம்ம அதிமுக கூட மட்டும்தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் இல்ல நம்ம வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அப்பாவும் பையனும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களை அன்புமணி அவர்கள் நேர்ல போய் சந்திச்சிருக்காரு. ஒரு 45 நிமிஷம் பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அவர்களும் வந்து ராமதாஸை சந்திக்கிறதுக்கு நேர்ல வராங்கன்னு சொன்ன நிமிஷம் அன்புமணி அவர்கள் புறப்பட்டு போயிருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. ஜூன் 8ஆம் தேதி நம்மளுடைய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வராருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ ஒருவேளை அவரு வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். சோ இதுக்கு மேல கூட்டணி எப்படி அமையும், கண்டிப்பா பாஜக அதிமுகவுக்கு பாமக அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் இருக்கும். சோ கூட்டணி எப்படி அமையும், எப்படி பேச்சுவார்த்தை முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கிறோம். சமீபத்துல எல்லாரும் பேசப்படுற ஒரு விஷயம், சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு மே மாத ஊதியம் கொடுக்கல அப்படிங்கறதுதான். அதை தொடர்ந்து இப்போ பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஊழியர்களுக்கு அதாவது ஆசிரியர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கல அப்படின்னா வாங்குற நிதியெல்லாம் எங்க தான் போகுது, நீங்க என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆனா நீங்க செலவு பண்றதெல்லாம் எங்க செலவு பண்றீங்க, தேவையில்லாத வீண் விளம்பரங்களுக்கு மட்டும்தான். உங்க கட்சியை எப்படியெல்லாம் பிரபலப்படுத்தலாம், எப்படி கட்சியோடைய பேரை கொண்டு போகலாம், அதுக்கு என்ன மாதிரி விளம்பரம் பண்ணலான்றதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கே தவிர அடுத்த தலைமுறையவே உருவாக்கும் ஆசிரியர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னா
வாங்குற நிதியெல்லாம் எங்க தான் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஓகே, இதே கேள்வி மக்களுக்கு வருது. நம்ம வந்து டாக்ஸ் எல்லாம் பே பண்றோம், அப்ப அந்த டாக்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும்னு பார்த்தா இங்க இன்னொரு பக்கம் சாத்தான்குளத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ், அந்த டிரைவர் வந்து கியரே போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸை ஓட்டுற ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது இல்லை, ஆனா இந்த பக்கம் ஆசிரியர்களுக்கும் சம்பளம் இல்லைங்கிறப்போ நம்ம கட்டுற டாக்ஸ், வாங்குற நிதி இதெல்லாம் எங்க தாங்க போகுது? சரி, பஸ்ல கியரை ஒழுங்கா போட முடியல, அது ஒரு பிரச்சனையாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உள்ள அவ்வளோ பயணிகளோட உயிர் இருக்கு, ஓட்டுநர் அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு பேருந்தை ஓட்டுறாரு, ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கிறது யாருடைய தப்பு? இதெல்லாம் கூட விட்டுருங்களேன். நேத்து நைட்டு நம்ம சென்னை கிளாம்பாக்கத்துல பயணிகள் எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, போதுமான பேருந்துகள் இல்ல. நாங்க ஊருக்கு போறோம் வரோம், இளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்ப நம்மளுடைய முதல்வர் வந்து நிறைய விஷயங்களை பேசினாரு. இவ்வளவையே நம்மளுடைய சேகர் பாபு ஐயா அவர்கள் கூட நிறைய விஷயம் சொன்னாரு. நம்ம வந்து கிளாம்பாக்கம் ஓபன் பண்ண போறோம், இனிமே மக்கள் எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா ஜாலியா டிராவல் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஓபன் பண்ணி 2 வருடங்கள் ஆகியும் இன்னும் இந்த பேருந்து பற்றாக்குறை விஷயம் வந்து தீரவே இல்லைங்கிறப்போ இந்த நிதியெல்லாம் எங்க தான் போகுது? இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். அதை முன்னிட்டு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் 100 கிலோமீட்டருக்கு சைக்கிள் பயணம் செஞ்சு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது தன்னுடைய எக்ஸ் தளத்திலும் பதிவு பண்ணியிருக்காரு. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நம்மளோட சொகுசுக்காக இயற்கையை பயன்படுத்தாம அந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கிறதுக்கு உறுதிமொழி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஈடுபட்டவங்களோட தாய்மார்களும் சகோதரிகளும் நான் வந்து குஜராத் பயணம் போயிருந்த போது நிறைய சிந்தூர் மரக்கன்றுகளை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை வந்து இன்னைக்கு டெல்லியில இருக்க பிரதமர் அலுவலகத்துல நான் நட்டு வச்சிருக்கேன். இந்த மரங்கள் எல்லாமே நம் தேசத்தின் பெண்களுடைய வீரம் மற்றும் உத்வேகத்தினுடைய சக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நானுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைக்கெல்லாம் போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணிப்பை எடுத்துட்டு போங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்காதீங்க. முக்கியமா பக்கத்துல இருக்க கடைக்கு நடந்து கூட போகலாம். ஆனா நாம என்ன பண்ணுவோம், என்கிட்ட தான் வண்டி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க கடைக்கு கூட வண்டியில தான் போவோம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பா அழகா நீட்டா கிளீனா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறப்ப அப்பா எவ்வளவு கிளீனா இருக்குன்னு ஒரு சந்தோஷம் வர மாதிரி எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் வரும். நம்மளும் ரொம்ப ஹாப்பியா சேஃபா இருக்கலாம். முக்கியமா மரமெல்லாம் நடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை காலத்துல வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ மரம் நடுவோம், நம்ம எல்லாருமே சேஃபா நல்லபடியா இருப்போம். ஒரு வழியாக நம்மளுடைய விண்வெளி நாயகன் அவர்கள் நடிச்ச தக் லைஃப் படம் இன்னைக்கு கர்நாடகாவை தவிர மற்ற மாநிலங்கள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேக் வெட்டுறது என்ன, இன்னொரு பக்கம் தியேட்டர் முன்னாடி டான்ஸ் ஆடுறது என்னன்னு சொல்லி பயங்கர செலிப்ரேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கர்நாடகாவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. அதனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்து படம் பார்த்துட்டு போறாங்களாமா. அதாவது பெங்களூர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒசூருக்கு வந்து தான் அந்த படத்தை பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, உலகநாயகன் அவர்கள் மன்னிப்பு கேட்கல, அதனால கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ணல. ஆனா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அண்ணா அவர்கள் வந்து கமல் அவர்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. நீங்க மெயினா என்ன சொல்றீங்க, கன்னடா வந்து தமிழ் மொழியில இருந்து வந்துச்சு அப்படிங்கறத நாங்க ஒத்துக்க மாட்டோங்கிறீங்க. கன்னடா தமிழ் மொழியில இருந்து வந்தது கிடையாது, அது வந்து ஒரு தனித்துவமான மொழி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்குன்னா நீங்க அதை காட்டி ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறத பேசிக்கலாம். சான்றுகளோட ஆய்வுகளோட நிறுவிட்டீங்கன்னா நாங்க பேசுறாருல நீதியரசர் பேசுறாருல எங்க அண்ணனை மன்னிப்பு கேட்க சொல்லி, அவர் தீர்ப்பு தான் சொல்லணும். நாட்டா மாதிரி உட்காந்து பஞ்சாயத்து பேசிட்டு விடுது. உங்களுக்கு புரியுதா? அது நீதிபதியினுடைய வேலை இல்லை. நீங்க நாட்டினுடைய இப்போ முதலமைச்சர் துணை முதல்வர் பேசுறது கருத்துக்கு நேரெதிராக நீங்க இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. தமிழிலிருந்து கன்னடம் வரவில்லை, கன்னட மொழி தனித்து தோன்றிய ஒரு மொழி, அல்லது இந்த மொழியிலிருந்து வந்தது, இதனுடைய தோற்றுவா இதனுடைய தொன்மம் இது அப்படின்னு சான்றுகளோட எழுதி அப்படியே தீர்ப்பை சொல்லிருங்க, அவ்வளவுதானே. தமிழர்கள் மட்டும்தான் கர்நாடகால போய் வாழ்றாங்க அப்படின்னு கிடையாது. கர்நாடகால இருக்கக்கூடியவங்களும் இங்க தமிழகத்துல வந்து வாழ்றாங்க. நாங்கெல்லாம் வந்து உடன்பிறவா சகோதரர்களா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு,
அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.